ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை ஹோம். பீர்க்கங்காய் சேர்த்து மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பெரிய லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா 1 மூடி, சின்ன தேங்காயை 1 மூடி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது வீட்டு மிளகாய்த்தூள். இது ஆட் பண்ணிவிட்டு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் இப்படியே சேர்த்துக்கோங்க. தாளிப்பில் சேர்க்காம புளி தண்ணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தக்காளி பழத்தை நல்லா நசிச்சு விட்டுக்கிறேன். கருவேப்பிலையையும் நல்லா இதை மாதிரி கசக்கி விட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டு அதை நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்த்தூள் இப்போ அதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். வஞ்சிர மீன் 750 கிராம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் எந்த மீன்லனாலும் இதே மெத்தடில் நீங்கள் சமைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த வஞ்சிர மீனும் பீர்க்கங்காயும் சேர்த்து சமைக்கும்போது டேஸ்ட் அல்லுங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மீனையும் வச்சிடுறேன். மீன் நல்லா தனித்தனியாக வைங்க. மீன் உடஞ்சிடாமல் எடுக்கணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வஞ்சிர மீன் பீர்க்கங்காய் குழம்பு ரெடி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.